அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தாலே வாழ்த்துக்கள். நான் சொல்கிறேன், இங்கே வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் முதல் ப்ராப்பசி என்னது? ஜோசியம். முதல் ஜோசியமே பக்கத்தில் சொல்லுங்க. நீ உபத்திரவப்படுவது நல்லது சொல்லுங்க. யார் பயங்கர பவர்ஃபுல் ஊழியம் செய்கிறாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு சர்வே எடுங்க. யார் அதிகமாக உடைக்கப்படுறாங்களோ, யார் அதிகமாக அழுதாங்களோ, எல்லாரும் அற்பமாக எண்ணப்படுகிறார்களோ அவர்கள்தான் ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறார்கள். இப்போ நீ ஆண்டவருக்காக பயன்படணும். பக்கத்தில் நீ ஆண்டவருக்காக பயன்படுனா அப்போ ஒன்றை உடைச்சாதான் சரி வருவார் சொல்ல. டிங்கரிங் ஒர்க் பண்ணணுவாங்க எல்லாம். தங்கம் எப்படி தங்கமாகுது? அது அக்கினியில் எண்ணிச்சிடணும், புடமிடணும், பெரிய சுத்தியில் வச்சு அடிச்சு வெட்டி கடப்பாரை வச்சு குத்தி எடுத்து நோ அதெல்லாம் செய்ய முடியாது. அப்போ நீ தங்கம் கிடையாது, தங்கமே கிடையாது, சும்மா தான். ஆண்டவர் உங்களை கூர்மைப்படுத்துவதற்கு திட்டமிடுகிறார், சிதறடிக்கிறார், சிதறடிக்கிற அற்புதம். சரி, ஓகே. நான் சொல்கிறேன், இப்போ ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் மாறுங்கள் யார்கிட்ட சொல்றாரு? தம்முடைய சீசர்களுக்கு சொல்றாரு. நீங்கள்லாம் யாரு? சீசர்கள் தானா? எங்க கை தூக்குங்க, நான் சீசன் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. வேமா தூக்குங்க, சீசர்கள்லாம் கை தூக்குங்க. ஞானசானம் எடுத்துட்டானா நீ சீசன் அர்த்தம். ஞானசானம் சீசர்களாகி ஞானசானம் எடுத்துருவோம். அப்போ ஞானசானம் எடுத்தவங்க கை தூக்குங்க, அப்போ தான் சரி வரும். கை தூக்கி அல்லையா சொல்லுங்க. எல்லாரும் சீசர்கள் ஆகிட்டீங்க. என்ன அப்போ சீசர்களுக்கு ஆண்டவர் கொடுக்குற காலிங்க என்ன தெரியுமா? அக்கறைக்கு போவும் வாருங்கள். எப்பா இந்த இடத்துல நீ இருந்தது போதும். உனக்கு இன்னொரு பக்கம் அக்கறையில் வேற இருக்குது, இங்கேயே திருப்தி ஆகிறாது. நான் சொல்கிறேன், இந்த கூட்டத்தில் வந்திருக்கிற எல்லாருக்கும் இந்த வருஷத்தில் இன்னொரு அக்கறைக்கு உங்களை அழைத்து சொல்ல போகிறார். கைதட்டுங்களேன், கைதட்டுங்களேன். அல்லேலூயா. ஐயோ, நான் வரமாட்டேன்னு சொல்ல முடியாது, அவர் தான் கூப்பிடுறாருல. ஏன்னா அந்த வார்த்தையில பாரு, அக்கறைக்கு போவோம். அவர் கூட வர்றாரு, தனியாக கிடையாது. நான் வர்றேன்டா உன் கூட தான். அப்போ என்ன, அவர் கூட வர்றதான்னு தானே எக்கரைக்கும் போவோம். நம்ம கழுது எங்கனாலும் என்ன போக வேண்டிதான். ஆனால் நல்ல ஞாபகம் வச்சுக்கோனே, இப்போ அக்கறைக்கு போவாருங்கன்னா இப்போ போட்டில் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. வந்த பிறகு தான் என்ன ஆரம்பிக்குது? உபத்திரம் ஆரம்பிக்குது. என்ன உபத்திரம்? அங்கே கடலில் அலைகள் மோதுகிறது, புயல் காற்றடிக்கிறது. நீ என்ன செய்யணும்? பேசாமல் இருக்கணும். பக்கத்தில் பேசாமல் இரு, வாயை பொத்துக்கிட்டு இருக்க வேண்டியான. ஐயோ மடிந்து போகிற. அங்கே ஆண்டவர் இருக்காரா? நல்ல ஞாபகம். ஒரு பெரிய பாடம் என்ன? ஆண்டவர் உன்னோடு கூட பிரயாணம் செய்யும்போது உபத்திரம் வருமா வராதா? வருமா வராதா? இவர் தான் கூப்பிடுறாரு, இவரும் கூட வர்றாரு. ஆனால் அங்கே என்ன வருது? இதுதான் சத்தியம். வந்து போட்டோம் பார்ப்போம்டா அப்படி இருக்கணும். ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? அவங்க புலம்புறாங்க பாருங்க. ஆண்டவர் உங்களோடு கூட தானே இருக்கிறார். அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லி முதல் பாடமே இயற்கைகள் கீழ்ப்படுகிற அற்புதத்தை இவர்கள் கண்கள் காண்கிறது. கை தட்டுங்க. அல்லேலூயா. உங்களை சுற்றிலும் இயற்கைகள் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறதா? நான் சொல்கிறேன், உங்கள் கூட பிரயாணம் செய்கிறவரால் இயற்கைகளை கட்டுப்படுத்த முடியும். காற்றையும் கடலையும் அதற்ற முடியும். இறையாதை அமைதலாயிரு. அப்போ அக்கறைக்கு போகிற உங்களுக்கு இதுவரை பார்த்திராத அற்புதங்கள் முதல் அற்புதம் என்ன? காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்துகிற ஆண்டவர் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. ரெண்டாவது அற்புதம் என்ன? நம்முடைய வாழ்க்கையில் எல்லாருடைய பிரச்சனை ஆகும்னா பிசாசு மேலே பாரம்பட்டும். பிசாசு தான் கிரீச்சி தான். ஆமாம், நீ ஜோம்பேரியாக இருந்துக்கிட்டு பிசாசு மேலே எவ்வளவுதான் அவன்கிட்ட பாரத்தை சொல்கிறது? எல்லாத்துக்கும் பிசாசா? அப்படியே இருக்கியா? இங்கே வந்து இந்த செய்தி கேட்குற உங்கள் என்ன பிரச்சனை? பிரதர், எனக்கு யாரோ பில்லி சொன்னி வச்சுட்டாங்க. ஆமாம், அவங்களுக்கு வேலை வெட்டி கிடையாது, வச்சுட்டு போகிறான். என்ன அது கெழுது பாருங்கள். இங்கே ஆண்டவர் சொல்கிற அற்புதமே என்ன?
ஒரு வாலிபனுக்குள்ளாக இவன் யாரு அக்கறைக்கு போவார் கூட்டு போய் என்ன காமிக்கிறாரு? எடை மடப்பயல்களா, சீசர்களை, மடையர்களை பக்கம் சொல்லு. சீசன் மடைய, சீசன் என்ற மடையர்களை சொல்லு. பாருடா இப்ப என்ன செய்ய போறான் பாரு. கண்ணு காண பார்க்கிறார், கண்ணால பார்க்க போறாரு. இதெல்லாம் அக்கறைக்கு வந்தாதான் உனக்கு புரியும். அங்கேயே தங்கிட்ட புரியாது. இப்போ சொல்றாரு, ஒருத்தருக்குள்ள 6000 பிசாசு இருக்குது. 6000 பிசாசியும் ஒரே நிமிடத்திலே ஆண்டவர் சுகப்படுத்துகிறார். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. மூணாவது என்ன? வியாதி. 12 வருஷம் வியாதி. உனக்கு இங்க இருக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷமா வியாதி? 12 வருஷம் வியாதி உள்ளவங்க யார் இருக்கீங்களா? இல்லை இல்லை, நீ 12 நாளில் 12 வருஷம் உன் சரீரத்தில் என்ன வியாதி இருக்கு? எத்தனை வருஷம் வியாதி? மண்டு கழுத உன்னை அடுத்த கட்டத்துக்கு இந்த வருஷத்தில் கூட்டு போய் உனக்கு என்ன பாடம் சொல்லி போறாரு? 12 வருட வியாதி உள்ள ஒரு ஸ்திரீ, அவள் விசுவாசத்தோடு என் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் போதும், ஒரே நிமிடத்தில் அற்புதம் நடக்கும். கை தட்டுங்க. உங்க பிசினஸ்ல அக்கறை, உங்க குடும்ப வாழ்க்கையில் அக்கறை, எல்லாத்துலேயும் அக்கறை தான். இன்னொரு காலகட்டத்துக்கு கொண்டு போகிறாரு. உங்க கண்ணு அற்புதத்தை உங்க கண்ணால நீங்க பார்க்க போறீங்க. அல்லேலூயா. இதுவரை பார்த்திராத அற்புதத்தை அக்கறையிலிருந்து பார்க்க போறீங்க. பக்கத்தை சொல்லுங்க, இந்த வருஷத்துல இதுவரை பார்த்திராத அற்புதங்கள் உன் கண்ணு முன்னுக்கு வேடிக்கை பாரு. இவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? இந்த அற்புதம்லாம் ஏசப்பா செய்யும் போது வேடிக்கை பார்த்துட்டாங்க. நல்லா இருக்கு. கை நான் சொல்றேன், இன்னைக்கு ஏசப்பா சொல்றாரு, நீங்கள் அமர்ந்து கொண்டு நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அதாங்க இந்த வருஷத்துல நீங்க சும்மா உட்கார்ந்து வேடிக்கை பாடுற சீசர்கள் பார்க்கறாங்க, கண்ணு பார்க்கறாங்க. சூப்பர். 12 வருடம் எப்படி பாருங்க. அந்த காட்சி நம்பர் 1 இயற்கைகள் அமைதலாகிற. காட்சி நம்பர் 2 6000 பிசாசு கொண்ட. உங்க வீட்டில் எத்தனை பிசாசு இருக்கு? பக்கத்தில் கேளு. உன்ட எத்தனை பிசாசு இருக்கு? உன் வீட்டில் எத்தனை பிசாசு இருக்குது? 6000 பேரை அவனுக்கு பிள்ளி சோனி வச்சுட்டாங்க. 6000 சைத்தானி அவன் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கிளதி எத்தனை? 6 லட்சமாக இருக்கட்டும், உன் கண்ணு பார்க்க போது ஆண்டவர் அதெல்லாம் திரும்பி போயிடும். கைதட்டுங்க. உனக்கு விரோதமாக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு உன் கூட இருந்தா போதும், நீ கண்ணார பாப்ப அற்புதத்தை. அல்லேலூயா. இங்கே இது நான் யோசிச்சு பார்த்தேன். அப்படி வேடிக்கை பாரு. கப்பலில் பிரயாணம் செய்ய வேண்டிதான். அவர் எங்கே போகிறாரோ போக வேண்டிதானே. கப்பலில் ஏறாரோ கப்பலில் ஏறி உட்கார வேண்டிதான். அப்படி பார்க்க வேண்டியதான். ஓ அமைதலாயிரு. இவர் யாரோ அப்பா, இவர் யாரப்பா இப்படி சொல்லி நமக்குள்ளே பேசிக்கிற வேண்டிதான். இவர் யாரோ பாருங்க, என்ன பாருங்க. அப்படி போகிறாரோ, கல்லறைக்கு போகிறாரோ, அங்கே நடக்கிறது வேடிக்கை பார்க்க வேண்டிதான். ஒரு அம்மா வந்து தொடுறாங்க. இவர் சொல்றாரு, என்னை யாரோ தொட்டாங்கிறாரு. என்னிடத்தில் வல்லமை புறப்பட்டதை நான் உணர்ந்தேங்கிறாரு. இவ்வளோ பெரிய கூட்டம் இருக்குது ஏசப்பா. இல்லை ஒரு வல்லமை போச்சு. யாருப்பா அது? அவள் சொல்றா, ரகசிய வியாதி, அவள் சொல்ல முடியாத வியாதி. இந்த செய்தி கேட்குறேன். நீங்கள் இங்கே வந்துட்டீங்களேங்க, உங்களுக்கு தெரிஞ்ச வியாதி, தெரியாத வியாதி உன் சரீரத்துக்குள்ளே இருக்கும். பக்கத்தில் உனக்கு தெரியாத வியாதி உன் சரீரத்துக்குள்ளே இருக்கும். இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன், மாஸ்டர் செக்அப் பண்ணால் வியாதி இருக்குமா இருக்காதா? எம்பிட்டு வியாதி இருக்கோ கழுதே. நான் நினைப்பேன், எனக்கு ஒரு மாஸ்டர் செக்அப் பண்ண. நம்ம ஏசப்பா டெய்லி ஜெப நேரம் எல்லாம் நமக்கு மாஸ்டர் செக்அப் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். கை தட்டுங்களேன். அவ தொட்டோன்னே வல்லமும் போகுது. நம்ம எப்பயுமே தொட்டுக்கிட்டு தானங்க இருக்கோம். அவர் என்ன உரசிக்கிட்டே தான் இருக்கார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. எல்லாம் பாருங்க, வலது பக்கம் பாருங்க, சொல்லுங்க. வலது பக்கம் சொல்லுங்க. ஏசப்பா, ஏசப்பா என் கூட இருக்கீங்கள? பாருங்க. நான் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது ஒரு காட்சியுடைய பிரசனை நம்மளை மூடுது பாருங்க. அதான் வல்லமை. என்னை தொடுகிறது பாரு. என் மேல ஆவியானவருடைய வல்லமை இறங்குது பாருங்க. என்ன எசேக்கியேல் 37:1 சொல்லுது. அங்க அவர் எழுதுறாரு, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. எல்லாம் தலையில கை வைங்க. உனக்கு தலையில தொடுறது உனக்கு தெரியுதா? உணர்வு இருக்குதா? அமர்ந்து தொடுறது ஒன்னது இல்லை. உணர்வு இல்லாட்டா குஷ்டம் இருக்குன்னு அர்த்தம். உனக்கு
நீ காட்ஸ் பிரசன்னத்தில் அவர் எழுதுறாரு, அமர்ந்து கர்த்தருடைய கரை என் மேல் அமர்ந்து. அடுத்து என்ன போட்டிருக்குது? ஆவிக்குள்ளாக்கி. ஹோலி ஸ்பிரிட் எனக்குள்ள வந்துடுறாரு. உங்களுக்கு ஊனூறு வல்லமை தொட்டதுக்கே எங்கேயோ இருக்கிற அந்த வியாதி மேலே வல்லமை இறங்குது. நான் டெய்லி ஆண்டோடைய சமூகத்தில் ஆவிக்குள்ளாகும் போது எனக்குள்ளாக இருக்கிற எல்லா வியாதிகளும் சுகமடைகிறது. கைகளை தட்டியும் ஆண்டவரை சோதனம் பண்ணுங்க. அல்லேலூயா. தேவ மகிமைக்குள்ளாக, தேவ பிரசன்னத்திற்குள்ளாக நாம் நிற்கும் போது, நம்மளை தொடும் போதெல்லாம் நமக்குள்ள ஒரு வியாதிகள் எல்லாம் சரியாகுதுங்க. அபிஷேகம் நுகம் முறிந்து போகுமா? எதனால? நல்லா இருக்குல்ல? இல்லை பாருங்க, இங்க பாடம் பாருங்க, எப்படி தொட்டோடனே வல்லமா இருக்குது. நம்ம தான் எப்பயுமே ஆண்டு நம்மளை தொட்டுக்கிட்டு இருக்காரு. ஏசப்பா சமூகத்தில் நான் போய் உட்கார்ந்த உடனே சொல்லுவேன், ஏசப்பா அவங்க செல்ல பிள்ளை கணேசன் வந்திருக்கிறேன். இந்த உலகத்தில் ஏசப்பாவுக்கு ஒருத்தரை தான் பிடிக்கும். அது யாரு தான்? நான் மட்டும்தான். உலகத்திலே செல்ல பிள்ளை நான் தான். நமக்கு எந்த தரிசனம் இருக்குது? 7000 மிஷனரிகளை எழுப்பி 1,00,000 கிராமத்தை சொந்தமாக்கிட்டு தான் நான் சாகணும்னு ஜெபம் பண்ணுறேன். அப்போ ஏசப்பாவுக்கு என்ன பிடிக்குமா? ஒன்றை பிடிக்குமா? அங்கே போன ஒரு அம்மா திடீர்னு பரலோகத்தில் ஒரு கூட்டு ஜனங்கள் அன்னைக்கு அட்டண்டன்ஸ் வந்திருக்குது. ஒரு அம்மா பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மூட்டை, ஒரு சாக்கு மூட்டையை தலையில் வச்சுருக்குறாங்க. என்னம்மா பரலோகத்துக்கு வரமா வச்சு? இல்லை, இந்த தங்கத்தை வச்சுருக்கிறேன். தங்கம் கிடைக்காது, தங்கம் நான் வாழ்நாள் மூலம் சேர்த்து வச்சு தங்கத்தோடு வருஷம் வந்திருக்கிறேன். இங்கே வாமா, நீ எதை தெரியுமா வந்திருக்க? இந்த ரோட்டில் இருக்கிற கொஞ்சத்தை பேத்து உன் தலையில் வச்சுட்டு வந்திருக்கிற. நீ தலையில் வச்சிருக்கிறையே அந்த தங்கம் தொங்கம், காதில் கழுத்தில் போட்டிருக்கியே தங்கம் தொங்கம், அது எல்லாம் இங்கே ரோட்டில் இருக்கிற மண்ணு. என்ன ஆண்டவருங்க? அப்போ இவன் சொல்கிறான், நீ இப்படி பேசாதடா, காணிக்க தரமாட்ட, போயே போ. எங்கள் அப்பாவிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோ, ஆண்டவரை இந்த ஒரு யூத் கேம்ப் நடத்தணும், 1,00,000 பைபிள் இந்த வருஷத்தில் வாங்கி கொடுக்க போகிறோம். கை தட்டுங்களேன். இந்தியா ஃபுல்லாக 1,00,000 முழு பைபிள் இல்லாத 1,00,000 பேருக்கு வாங்கி கொடுக்க போகிறோம். 1,00,000 × 300 போட்டுக்கோங்க. கழுது எத்தனை கோடி வந்தாலே என்னங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுவேன், அந்த கேப்ரியலே நீ கொஞ்சம் அப்படியே ரோட்டில் போ, கொஞ்சம் ரோட்டில் போ, அந்த இவ்வளவு போதுமா, அந்த தங்கம் ஃபுட்பால் மாதிரி தங்கம் அப்படி கல் கிடக்கும்ல, அந்த அங்கே இருக்கும்ல, அதை எல்லாம் எடுத்து அடிச்சிடும். ஃபுட்பால் மாதிரி டபக்கடை ஏற்றி விடு, கேப்ரியலை ஏற்றி விடு. அந்த கல், அந்த தங்க கல் எங்கே விழணும்? விருதுநகரில் கெத்சமனே வளாகத்துக்குள்ள சின்னத்தாய் டீச்சர் வளாகத்தில் விலகணும். நம்ம இந்த வருஷத்தில் மே 1 திருநெல்வேலியில் 20,000 வாலிபர்களை கூட்டி ஒரு முகாம் நடத்த போகிறோம். அதுக்கு ஒரு 30 லட்சம் வேணுமா? அப்பாட்ட சொல்லிடுவோம். அப்பா ஒரு தூதனை, டே சின்ன கல்லாம் அனுப்புடா. ஒரு அக்கா சொல்கிறாங்க, நான் எந்த ஆஸ்பத்திரிக்கு போனோம், ஒரு டாக்டர் காமிங்கன்னு ஜோம் பண்ணியிருக்கிறேன். அவங்க சரீரத்தில் ஒரு வியாதி, பாவம். அப்படி ஜோம் பண்ணால் ஆண்டவர் சொல்லிக்க, டாக்டர் டேவிட் கணேசன் சந்தின்ட்டார். கை தட்டுங்களேன். நீ இந்த செய்தியை கேட்குற யாருனாலும் சரி, இங்கே ஏசப்பா பெரிய டாக்டர். அல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் இருக்காரு. இப்போ இந்த பாட நம்பர் என்ன? அங்கே வருது, வியாதி சுகமாகுது. அடுத்து அக்கறைக்குள்ள கண்ணில் காண வைக்கிற அற்புதம் என்ன தெரியுமா? உங்களை அக்கறைக்கு இங்கே அழைச்சிட்டு வந்துட்டார். கை தட்டுங்களேன். அல்லேலூயா. நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஆண்டவர் சொல்கிற அற்புதம், உங்கள் கண்ணால் காணாத அற்புதத்தை உங்கள் கண்ணு பார்க்க போகுது. கை தட்டுங்களேன். சீசர்கள் கண்கள் காண எவ்வளோ அற்புதத்தை காண செய்தால் அதே அற்புதத்தை உங்கள் மூலியமாக காண செய்ய போகிறார். அல்லேலூயா. கடைசி அற்புதம் என்ன? சின்ன பிள்ளை செத்து போச்சு, 12 வயசு பிள்ளை செத்து முடிந்தது. நான் சொல்கிறேன், இந்த செய்தி கேட்குற உங்கள் வாழ்க்கையில் இனி அவ்வளவுதான். என் புருஷனை திருத்த முடியாது, இனி அவ்வளோதான். எங்கள் வீட்டில் அற்புதம் நடக்காது, திருமணம் நடக்காது, கல்யாணம் நடக்காது, வீடு கட்ட முடியாது, இந்த வியாதி சுகமாகுது. நீயா முடிச்சிட்டியா? இங்கே உனக்கு தான் இங்கே பாடம் சொல்லி இருக்கிறாரு. உன் கண்ணு பார்க்க முடிந்தது என்று சொல்லுகிற அந்த இறந்த சிறுவனை உயிரோடு கூட எழுப்பி காண செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு உங்கள் கண்கள் காண அக்கறைக்கு வாருங்கள் என்று சொல்லி உங்களை அழைத்து சென்ற ஆண்டவர் உங்கள் கண்கள் காண செய்ய போகிற அற்புதம் என்ன தெரியுமா? முடிந்தது என்று சொல்கிற வாழ்க்கையில் தொடக்கம். பிரசங்கம் முடிஞ்சிருச்சா? இது உங்களுக்குள்ள பிரசங்கம், உங்களுக்கும் தான்.
இப்போ இன்ட்ரடக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் பிரசங்க இன்ட்ரடக்ஷன் நடக்குதான். சொல்லுங்க அல்லேலூயா. நம்ம பிரசங்கமே எங்கே இருக்குது? எதை திருப்பணும்? அப்போ இங்கே இருக்கிற தனிப்பட்ட ஒவ்வொருத்தருக்குள்ள ஏதோ ஒரு தேடுதல் இருக்குதா? யாருக்கும் சொல்ல முடியும். இப்போ கந்தாயம் வந்திருக்கு, என்ன பிரச்சனை? அதிகாரம் இருக்குது, சொத்துக்கெல்லாம் சாவி அவன்கிட்ட தான் இருக்குது, தேசத்துடைய சொத்து சாவி அவன்கிட்ட தான் இருக்குது. அவன் வனாந்திரத்தில் வரும்போதே அவன் என்ன தேடுகிறானோ அவன் தேடுகிறதை ஆண்டவர் அவனுக்கு கொடுக்கிறார். கைதட்டுங்களேன். அல்லேலூயா. ஏதாவது அற்புதத்தை உங்கள் மனசில் தேடுறீங்களா? நான் சொல்கிறேன், எப்போ நீங்கள் வந்தீங்களோ நீங்கள் தேடுகிறதை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நல்ல கைதட்டுங்க. கந்தாகியம் மந்திரிக்கு கிடைச்சிருச்சு. பாருங்க, அவன் எப்படி தேடுறான்? பைபிள் ஒரு போர்ஷன் புரியலைங்க. புரியல. பைபிளை படித்து தொலைங்க. பக்கத்து சொல்லுங்க, புரியல. நீ போதும், ஊழியம் போதும், கிளம்புடா, வனாந்திர மார்க்கமாய் போ சொன்ன உடனே அவைலபிளாக இருக்கிற பிலிப்பு, நீ அவைலபிளாக இருக்கியா? நீ அவைலபிளாக இருக்க மாட்டேன். அவைலபிளாக இருக்கிற பிலிப்பு என்ன செய்கிறாரு? அப்பா சொல்லிட்டாரப்பா, இங்கே இருக்கிற பட்டணம் எங்கும் சந்தோஷம் உண்டாலும், திமிருவாதக்காரை எந்திரிச்சு நடந்தாலும், கூட்டமாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டாலும், அப்பா சொல்லிட்டார், ஆவியானவர் சொல்லிட்டார், வண்டியை கட்டுறா, அங்கே கட்டுறான்னு கட்டிட்டான். இங்கே பார்த்தா ஒருத்தன் பைபிள் படிக்கிறேன். நான் சொல்கிறேன், இங்கே இருக்கிற ஒவ்வொரு நாளும் நீ புரியாமல் ஒரு பைபிள் போர்ஷன் வசனம் படித்தாலும், எப்போ படிக்க ஆரம்பிக்கிறையோ அப்பொழுதே உன்னை தேடி அற்புதம் வரப்போகுது. கைதட்டுங்களேன். பாருங்கள், உங்களுக்கு எத்தனை ஜோசியம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாருங்க. இதெல்லாம் ஜென்ரலாக கேட்குறவங்களுக்கு எல்லாம் வேறு அற்புதம். உங்கள் மனசில் 1008 பிரச்சனையோடு வந்தால் இப்படித்தான். இப்போ பாருங்க, இப்போ பைபிள் விளக்கம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. விளக்கம் சொல்லும்போதே தண்ணி வந்துருச்சு, அப்போ ஞானசாரம் எடுத்துடலாங்கிறான். நான் சொல்கிறேன், வனாந்திரம்னு சொல்கிறாரு, வனாந்திர மார்க்கம். அங்கே எப்படா தண்ணி வரும்? அவன் கத்துறான். என்ன கத்துறான்? இதோ தண்ணீர் இருக்கிறதே. நான் சொல்கிறேன், நீ உருப்பிட்டேன்னா வனாந்தரத்துலேயும் தண்ணீர் ஊரொற்றை உண்டாக்க முடியும். கைதட்டுங்களேன். உங்கள் கண்கள் பார்க்கும். இவன் எப்போ உருப்பிட்டு முடிக்கிறானோ, அந்த வசனத்தை அறிஞ்சு இந்த வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து முடிக்கிறானோ, அப்போ என்ன வருது? அற்புதம். தண்ணி வருது, மூங்குறதுக்கு தண்ணி. நான் சொல்கிறேன், உனக்கு கட்டாயம் அற்புதம் நடக்கும். பக்கத்தில் சொல்லுங்க. இன்னும் ஆண்டி வேலை தான் இருக்கு. வண்டி ரதம் போய்கிட்டே இருக்கு. கிறிஸ்தவ ரதம் போய்கிட்டே இருக்கு. இன்னும் அற்புதம் பார்க்கலே. ஆடா அறிவு கட்டவனே, ஏன்னா நீ உருப்பிட்டு முடிக்கலடா. நீ எப்போ உருப்பிட்டு முடிக்கிற ரதத்தில் அந்த வசனத்தை, ஏசாயா 53 வசனத்தை வாசித்து புரிஞ்சு கொண்டு அர்ப்பணிக்கிறையோ, அப்ப ரதம் எதுக்கு நேரம் வரும்? தண்ணிக்கு நேரம் வரும். ஐயோ, தண்ணி வந்துருச்சு. அல்லேலூயா. எத்தனை அற்புதம் உள்ள ஆண்டவருங்க.